Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available. பாமகவில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிக்கு அன்புமணியை முழுக்க காரணம் என வெடித்து பேசியிருக்கும் ஜி.கே. மணி, அன்புமணி மத்திய அமைச்சரானதற்கு தான் காரணம் என பழைய ரகசியத்தை உடைத்து பேசியிருக்கிறார். மேலும் இப்போதும் ஒன்றும் கெட்டுவிடவில்லை, ராமதாசுடன் இணைந்து பணியாற்ற தயார் என அன்புமணி அறிவித்துவிட்டால் தானும் தனது குடும்பமும் கட்சியை விட்டே விலகி ஒதுங்கிக் கொள்வதாக தயாராக இருப்பதாகவும் ஜி.கே. மணி அறிவித்துள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சி சோதனைன்னா எங்கள் மருத்துவரையாவால் எப்படி தாங்கிக்க முடியும்? அது யாரால் வந்த சோதனை? ஜி.கே. மணியாலையா? அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியில் உழைத்தாங்களே, சிறை கொடுமைகளை அனுபவிச்சாங்களே அவர்னாலையா? இல்லை. அவர் வளர்த்து படிக்க வைத்து ஆளாக்கி மத்திய அமைச்சராக்கி இன்னைக்கு கட்சி தலைவர் பதவியும் கொடுத்து அழகு பார்த்த மருத்துவர் அன்புமணி அவர்களால் ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய வேதனை, சோதனை. கண்ணீர் வடிக்கிறார். இன்னைக்கு கண் கலங்குறார் தொலைக்காட்சியில். அதை பார்த்துட்டு இன்னைக்கு மக்கள்லாம் நெகிழ்ந்து போய் பேசுறாங்க. இன்னைக்கு மருத்துவர் அன்புமணி என்ன சொல்றாரு? எங்க அப்பா குழந்தை மனசாயிட்டாரு, மனநிலை பாதிக்கப்பட்டாரு, அவர் கூட இருக்கிறவங்களாம் கெடுக்கிறாங்க, துரோகம் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ரொம்ப அநாகரிகமாக இருந்தது. நான் மருத்துவர் அன்புமணிக்கு எந்த வகையிலையும் கெடுதல் செய்யலை, துரோகம் செய்யலை, மனசால கூட நினைக்கல. இன்னைக்கு அன்புமணி இன்னைக்கு எல்லாம் பேசுகிறாரு, அவருக்கு திறமை இருக்குது, பேசுகிறாரு. எப்படி மத்திய அமைச்சரானார்? யாரால் அமைச்சரானார்? அவர் சொல்லணும், குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சொல்லணும். எங்கள் மருத்துவர் ஐயா இயக்கம் தொடங்கின நேரத்தில் நானோ என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களோ என்னுடைய வாரிசோ எந்த அரசு பதவிக்கும் போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணியிருந்தார். இப்போ மத்திய அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் உட்பட உள்ளாட்சி நிறையா வந்தாங்க. அவர் மருத்துவரையாக பதவிக்கு போகலை. அப்புறம் மருத்துவரையோட நான் தான் எல்லா குடும்பமே பேசுகிறாங்க. மருத்துவரையோட துணையர் அம்மாவிலேருந்து குடும்பத்தில் இருக்கிற பெண்கள், ஆண்கள் எல்லாரும் பேசுகிறான். உறவினர்கள்லாம் மருத்துவரையா ஒத்துக்கலை. அதெல்லாம் நான் பண்ண சத்தியத்தை மீற மாட்டேன்னு சொல்லிட்டார். மீற முடியாது. அப்புறம் என்னை கூப்பிட்டு நீங்கள் எப்படியாவது ஐயாக்கிட்ட பேசணும் குடும்பமே பூரா சொன்னாங்க. நீங்கள் கேளுங்க, யாராவது மறுபடியும் சந்தித்தா கேளுங்க. நீங்கள் மருத்துவரையாக்கிட்ட, ஐயா எல்லாத்தையும் பதவிக்கு அனுப்புகிறீங்க, இவ்வளோ பெரிய இயக்கத்தை உருவாக்குனீங்க, நீங்கள் பதவிக்கு போகலைன்னு சொல்கிறீங்க, உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராவது அமைச்சர் பதவிக்கு போகணும், அது படித்தவர், மருத்துவம் படித்தவர், இளைஞர், மத்திய அமைச்சராகணும்னு சொன்னோம். ரொம்ப கோபப்பட்டார். இப்படி தொடர்ந்து வார கணக்கில் பேசி கடைசியில் குடும்பம்லாம் இருக்கிறான், நானும் பேசுகிறேன், ரொம்ப ஆத்திரப்பட்டார். இவ்வளோதான் என்னை அவமானப்படுத்தினார், திட்டினார், கொச்சப்படுத்தினார். இல்லை மணி, இன்னொரு தடவை பேசி நான் பண்ண சத்தியத்தை சீர்குலைக்கக்கூடாது, நடக்கிறத வேறு அப்படின்னு ரொம்ப காட்டமாக கத்த ஆரம்பிச்சிட்டாரு. வீட்டில் அம்மா உட்பட எல்லாம் அவங்க பெண்கள்லாம் வெளியில் வந்து பார்த்தாங்க. ஸ்ரீகாந்தி அம்மாவுக்குலாம் தெரியும். பார்த்துட்டு அவ்வளோ ரெண்டு பேருக்கும் காரசாரமான வாக்குவாதம். அப்புறம் சொன்னார், நீ கட்சி தலைவருங்கிற திமிரில் பேசுகிற, நீயாச்சும் உன் கட்சி ஆச்சு எக்கேடுக்கிட்ட நாசமாக போங்க. சொன்ன வார்த்தை எப்படி சொல்கிறேன் நான் அப்படின்னு போய் போற்றி படுத்துக்கிட்டார். அன்றைக்கி சாப்பிடவே இல்லை. அப்புறம் கோபமாக பேசினார். 2 நாள் கழித்து கூப்பிட்டார். போனேன். போய் உட்காந்துட்டு இன்னொருத்தர் கூட வந்தார். மருத்துவர் அன்புமணி சொன்ன வார்த்தை, எங்கள் அப்பாவுக்கு அடுத்த மாதிரி உங்களை தான் நினைக்கிறேன், நீங்கள் நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, ஆனால் ஒருத்தர் இது கொஞ்சம் தடையாக இருக்கிற மாதிரி தெரியுது, அவரையும் கூட்டிகிட்டு வச்சு பேசுங்கன்னாரு. அப்புறம் அவர், நான், எங்கள் ஐயா 3 பேரும் பேசணும். அப்புறம் அதையும் தாண்டி அவர் சமாதானப்படுத்தி மற்றவங்களாம் சொல்லி மத்திய அமைச்சராக ஒத்துக்க வச்சோம். நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா இது எந்த இயக்கத்துலேயும் எங்கேயும் நடக்காத ஒன்று. அப்பாவை பற்றி இந்த கிழவனை குரல் மேலே கழுத்தை வச்சு மதித்து கொள்ளுங்க அப்படின்னு செய்தி போடுறோம். அப்படி செய்தி போடுறவனை கூப்பிட்டு பாராட்டுறாரு, சால்வை போடுறாரு, பெரிய பொறுப்பு கொடுக்குறாரு. இன்னொரு ஆள் இந்த கிழவனை தலையணை வச்சு அமைக்க கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி செய்தி போடுறான், அவனை கூப்பிட்டு பாராட்டுறாரு. நீங்கள் அப்பா கூட சேர்ந்துக்கோங்க, ஒன்றா சேருங்க. அப்புறம் இந்த துரோகிகள்லாம் இருக்கிற வரைக்கும் நாங்கள் வர முடியாது. நாங்கள் யார் நீங்கள் துரோகிகள் நினைக்கிறீங்களோ சொல்லுங்கள், நாங்களாம் வெளியில் போயிடுறோம்.
நீங்களும் மருத்துவரையா இது இறுதியாக சொல்கிறேன், மருத்துவரையாவும் மருத்துவர் அன்புமணியும் ஒன்றா சேர்றாங்கன்னு சொன்னால் யாரெல்லாம் துரோகி வேண்டாம்னு நினைக்கிறாரோ நாங்கள் கட்சி விட்டு வெளியில் போயிடுறோம். என்ன ஜிகே மணி சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, நான் பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து விலகிக்கிறேன், சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணுறேன், நானாக என் குடும்பமாக என் மகனாக யாரும் கட்சியில் இல்லை, ஆனால் எந்த கட்சிக்கும் போக மாட்டோம், மீண்டும் வாங்கன்னு கூப்பிட்டா வருவோம், இல்லைன்னா வீட்டோட போய் அமைதியாக இருப்போம். இப்படி நிறைய பேர் ஐயா கூட இருக்கிறவங்க நீங்கள் வாங்க, ஐயா கூட இருக்கிற நாங்களாம் வெளியேறிக்கிறோம், வந்து சேர்ந்து பண்ணுங்க. அப்போ தான் பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையாக இருக்கும், மருத்துவரையா தலைமையில் செயல்படும். அந்த நல்ல மனசு வேணுமா வேண்டாமா? கட்சி நல்லா இருக்கணும், எதிர்காலம் நல்லா இருக்கணும். Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available.